ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். நானும் நல்லா இருக்கிறேன். ஓ, ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிரேயர் பண்ண போறோம். பிரேயர். அன்புள்ள இயேசப்பா, இன்றைய நாளை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி. இன்றைய நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ள போகின்ற பாடல்கள், வேத வசனங்கள் மற்றும் உள்ள பகுதிகளை ஆசீர்வதித்தருளும். மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கின்றோம் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். ஓகே குட்டீஸ், இப்போ நாம நமக்கு பிடித்த சிங்கிங் டைம்குள்ள போக போறோம். ரெடியா இருக்கீங்களா? சிங்கிங் டைம். அன்பு குட்டீஸ், இந்த சிங்கிங் செஷன்லையும் நம்ம ஏசப்பா பாட்டை பாட வந்திருக்கிறோம். சரியா? ஏசப்பாவுக்கு எப்படி சீஷனா மாறுறதுன்னு சொல்லி இப்போ ஒரு பாட்டை நம்ம பாட போறோம். இந்த பாட்டை நீங்க அடிக்கடி கேட்டிருக்கிறீங்க. எங்களோட சேர்ந்து பாடுறீங்களா? பாடுவோமா? குட்டீஸ், பைபிளை நாம ரீட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட மறந்து போயிடவே கூடாது. அப்பதான் ஏசப்பா நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. அதன் வழி நம்ம நடக்கணும் இல்லையா? அதனால கண்டிப்பாக பைபிள் ரீட் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போறோம்? பைபிள் ரீடிங். மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 121. சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். குட்டீஸ், ஸ்டோரி டைம். ஸ்டோரி டைம். வேதத்திலிருந்து பல கதைகளை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு முறையும் ஸ்டோரி டைமை கவனிக்கிறீங்களா? ஆமாம், கவனிக்கணும். அப்பொழுதுதான் எத்தனை பேர் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்திருக்காங்கன்றத தெரிந்து கொள்ளலாம். ஸ்டோரி
டைம். ஹாய் கிட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டோரி டைம்லயும் ஆர்வமா உட்காந்துருக்கீங்க தானே? ஓகே, இன்னைக்கு நம்ம பைபிள்ல இருந்து ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போறோம். என்ன ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. வாங்க நம்ம ஸ்டோரி டைம்குள்ள போகலாம். ஏசப்பா இந்த உலகத்துல வாழ்ந்தப்போ நிறைய பிளேசஸ விசிட் பண்ணாராம். அப்படி அந்த பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்றப்ப அங்க உள்ள பீப்புள்ஸ்க்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாராம். அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுப்பாராம். அவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணிடுவாராம். நிறைய மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணுவாராம். அப்படி அவங்க சேடா இருந்தா கூட ரொம்ப ஹாப்பியா மாத்திருவாராம். அதனால அந்த பீப்புள்ஸ் எல்லாம் எப்படா ஜீசஸ் நம்ம ஊருக்கு வருவாங்க, எப்ப நம்ம ஜீசஸ பாப்போம் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்களாம். நாமளும் அப்படிதானே, ஜீசஸ் நம்ம வீட்டுக்கு வராங்க, நம்ம ஊருக்கு வராங்கன்னா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் தானே. அதே மாதிரிதான் அந்த மக்களும் இருந்திருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ ஜீசஸ் ஒரு பிளேஸுக்கு போனாராம். அந்த பிளேஸோட பேர் என்ன தெரியுமா? எரிகோ. இப்ப நம்ம மதுரை சிட்டிக்கெல்லாம் ஒரு நேம் இருக்குல்ல, மதுரைன்னு. அதே மாதிரி எரிகோ அப்படின்னு ஒரு சிட்டி இருந்ததாம். அந்த இடத்துக்கு ஜீசஸ் அந்த வழியா போய்கிட்டு இருக்கிறப்போ சஹேயுன்னு ஒரு அங்கிள் இருந்தாராம். அந்த சஹேயு அங்கிள் யாரு தெரியுமா? அவர் தான் அந்த ஊர்லயே பெரிய டாக்ஸ் கலெக்டர். டாக்ஸ் கலெக்டர்னா என்ன? இந்த வரி எல்லாம் வசூலிப்பாங்கல்ல, நம்ம வீட்ல எல்லாம் டாக்ஸ் பே பண்ணுவோம்ல, அது மாதிரி அவர் தான் அந்த ஊருக்கே பெரிய ஹெட்டா. அதுவும் போல அங்க உள்ள பெரிய ரிச் மேனா, ரொம்ப பணக்கார ஒரு அங்கிள், சஹேயு அங்கிள். சரியா? அவருக்கும் ஒரு ஆசை வந்தது. ஐயோ, நம்ம ஊர் வழியா இந்த ஏசப்பா வராராமே, இந்த ஜீசஸ் எப்படி இருப்பாரு? ஹைட்டா இருப்பாரா, இல்ல என்ன பண்ணுவாரு? நிறைய மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்றாராமே, இவரை நம்ம எப்படியாவது பாக்கணுமே அப்படின்னு அந்த சஹேயு அங்கிளுக்கு ரொம்ப ஆசையாயிருச்சு. எப்படி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். ஏன் தெரியுமா அவர் எப்படி பார்க்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாரு? அவர் ரொம்ப ஷார்ட்டா இருப்பாராம். இப்ப நம்மளும் ரொம்ப குட்டியா தானே இருக்கீங்க நீங்கெல்லாம். அப்ப நீங்க போய் ஒரு கூட்டத்துல நின்னீங்கன்னா ஜீசஸ் ஹைட்டா இருப்பாரு, தெரிய மாட்டாருல்ல. அதே மாதிரிதான் அந்த சஹேயு அங்கிளும் யோசிச்சுட்டே இருந்தாராம், எப்படி இந்த ஜீசஸ நம்ம பாக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப அவருக்கு ஒரு ஐடியா கிடைச்சதாம். ஜீசஸ் இந்த வழியா தானே போவாங்க, அப்ப அவர் வர்றதுக்கு முன்னாடி நாம போய் ஒரு காட்டத்தி மரம் இருந்ததாம், அந்த மரத்து மேல ஏறி உட்காந்துட்டோம் அப்படின்னா எல்லார விட நம்ம கிளியரா அந்த ஜீசஸ பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் அந்த மரத்து மேல ஏறி உட்காந்துட்டாராம். அப்போ ஜீசஸும் அந்த வழி வர்றாங்க. வர்றப்போ என்ன ஆச்சு தெரியுமா? அந்த மரத்துக்கிட்ட வந்தனையும் ஜீசஸ் அப்படியே நின்னுட்டாங்களாம். நிக்கவும் எல்லாரும் யோசிக்கிறாங்க, எதுக்கு ஜீசஸ் இந்த இடத்துல நிக்கிறாரு, எதுக்காக நிக்கிறாரு அப்படின்னு. அப்போ ஜீசஸ் அந்த மரத்தை அண்ணாந்து பார்த்தாராம். அங்க யாரு இருக்கா? நம்ம சஹேயு அங்கிள் உட்காந்துட்டு இருக்காருல்ல. பார்த்த உடனே ஜீசஸ், சஹேயு நீ கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுலதான் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டாராம். இதை கேட்டுன்னு சஹேயு அங்கிளுக்கு ஒரே ஹாப்பி. எப்படி நம்ம ஏசப்பா இங்க இருக்கிறத கண்டுபிடிச்சாரு, எப்படி ஏசப்பாக்கு நம்ம பேரு தெரியும் அப்படின்ட்டு வேகமா இறங்கி கீழே வந்தாராம். ஆனா அங்க சுத்தி இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஐயோ இவன் ரொம்ப பாவம் பண்ற மனுஷனாச்சே, இவன் எல்லாருக்கிட்டையும் அநியாயமா திங்ஸ் எல்லாம் வாங்குவானே, எல்லாரையும் கஷ்டப்படுத்துவானே, இவன் வீட்லயா போய் ஏசப்பா தங்க போறாரு, இவர் வீட்லயா போய் ஏசப்பா ஸ்டே பண்றாரு அப்படின்னு எல்லாரும் ரொம்ப திட்டிட்டே இருந்தாங்களாம் ஜீசஸ. அப்போ இறங்கி வந்த சஹேயு உடனே ஜீசஸ் கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? ஏசப்பா, என்னோட சொத்துல நான் பாதிய ஏழைகளுக்கு கொடுத்துறேன். நான் யார்கிட்டயாவது அவங்களை கஷ்டப்படுத்தி ஏதாவது திங்ஸ் வாங்கியிருந்தேன்னா நான் உடனே அவங்களுக்கு கொடுத்துடுறேன். இத நான் நாளைக்கே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஹேயு செஞ்ச பாவத்தை எல்லாத்தையும் ஏசப்பா பார்த்துனே சொல்லிட்டாராம். ஏசப்பாக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஐயோ சஹேயு அவன் செஞ்ச எல்லா பாவத்தையும் நம்ம கிட்ட சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜீசஸ் சஹேயு அங்கிள் கிட்ட, சஹேயு இன்னைக்கு நான் உனக்கு எல்லா பிளஸிங்ஸையும் தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஹேயு அங்கிள பிளஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு ஒரே ஹாப்பி, ஜீசஸ் என்ன பிளஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு. பாத்தீங்களா ஜீசஸ் எப்படி சஹேயு அங்கிள பிளஸ் பண்ணாருன்னு? அதே மாதிரி பிளஸிங்ஸ் நமக்கும் வேணும் தானே. அப்ப நம்ம ஒரு 3 திங்ஸ் ஃபாலோ பண்ணணுமே. என்ன திங்ஸ்ன்னு கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட், எப்படி சஹேயு அங்கிள் ஜீசஸ பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி நாமளும் ஜீசஸ டெய்லியும் பார்க்கணும். எப்படி பார்க்கணும் தானே யோசிக்கிறீங்க? டெய்லியும் நம்ம ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். அப்ப நாமளும் ஜீசஸ பார்க்கலாம், ஜீசஸும் நம்மள பாப்பாரு. செகண்ட் திங், ஜீசஸ் சஹேயு அங்கிளை கூப்பிட்ட உடனே கீழே இறங்கி வந்துட்டாங்கல்ல,
அதே மாதிரி நாமளும் ஜீசஸ் நமக்கு என்னெல்லாம் சொல்றாங்களோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் சொல்றதுக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். தேர்ட் திங் என்ன தெரியுமா? ஜீசஸ பார்த்தனையும் சகையோ அங்கிள் எல்லா பாவத்தையும் சொல்லிட்டாரு. அவர் பண்ண சின்ன சின்ன தப்ப கூட சொல்லிட்டாரு. அதே மாதிரி நாமளும் ஜீசஸ் கிட்ட டெய்லியும் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா சாரி கேட்டுறணும். அதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட, நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருந்தோம்னா உடனே சாரி கேட்டுறணும். இந்த 3 திங்ஸையும் நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படின்னா சகையோ அங்கிள மாதிரி ஜீசஸும் நமக்கு எல்லா திங்ஸையும் கொடுத்து பிளஸ் பண்ணுவாரு. உங்க எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த ஸ்டோரி டைம் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? பாய். Dear குட்டீஸ், ஷைனிங்னா பல இருக்கும் இல்லையா? நம்ம வாழ்க்கை ஷைனிங்கா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுவும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம்ம எப்பொழுதும் ஷைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஷைனிங் ஸ்டார்ஸ். பாக்கிய வசனங்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள் உடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதி நிமித்தம் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள் உடையது. என்னிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கைகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள் அல்லவா? மத்தேயு 5:10 வசனங்கள். தேங்க்யூ. ஷைனிங் ஸ்டார்ஸ்ல வேத வசனங்களை இவ்வளவு அழகா சொன்னாங்க பார்த்தீங்களா? உங்களுக்கும் ஷைனிங் ஸ்டார்ஸ் பகுதியில இடம்பெறணும்னு ஆசையா இருக்குதா? அப்ப நாங்க என்ன செய்யணும்? நீங்க உங்களுடைய திறமைகள் ஆண்டவருக்கு பிரியமானதா எதுவாக இருந்தாலும் அதனை உடனடியாக செய்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய திறமைகளை நாங்க ஒளிபரப்புவோம். ஓகே குட்டீஸ், இப்ப நாம தெரிந்து கொள்வோம் பகுதிக்கு வந்திருக்கோம். தெரிந்து கொள்வோம் பகுதியில உமா பிரிசிலாக்கா ஒரு புதிய தகவலை கொடுக்க போறாங்க. பார்ப்போமா? பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். கடந்த வாரங்களில் 5 ஃபிங்கர் ப்ரேயர், ப்ரேயிங் ஹேண்ட்ஸ், ப்ரேயர் டைரி, ப்ரேயர் கேலண்டர் இது எல்லாத்தையும் பார்த்தோம். அக்கா சொன்னதை நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வாரம் ப்ரேயர் ஆஃப் டெடிகேஷன் பற்றி நாம் பார்க்க போகிறோம். குட்டீஸ், நம்ம ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறப்போ
ஏசப்பா கிட்ட இருந்து எப்போவுமே நம்ம ஜெபத்துக்கு 3 ஆன்சர் வரும். அதில் ஃபர்ஸ்ட் ஆன்சர் எஸ், அதாவது நம்ம கேட்ட விண்ணப்பங்களுக்கு எல்லாம் உடனே பதில் கிடச்சிரும். இந்த ஆன்சரை தானே நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். எஸ், நம்மளுக்கு ஏசப்பா கிட்டேருந்து எஸ் வந்துச்சா நம்மளுக்கு கேட்டது எல்லாமே கிடச்சிரும். ரொம்ப நம்ம ஏசப்பாக்கு தேங்க் பண்ணுவோம். இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆன்சர். செகண்ட் ஆன்சர், ஏசப்பா கிட்டேருந்து நோ வரும். நோனா நம்ம கேட்ட பொருளோ நம்ம கேட்ட காரியமோ நடக்காது. அப்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சேடாக இருக்கும்ல. ரொம்ப நம்ம என்னப்பா ஏசப்பா கிட்ட கேட்டு நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படி சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கேட்டது நம்மளுக்கு தேவைப்படலைன்னு அப்படின்னு இருந்தாலோ, அல்லது ஏசப்பாக்கு நம்ம கேட்ட காரியம் பிடிக்கலைனாலோ ஏசப்பா நம்மளுக்கு அதை தரமாட்டாங்க, நோ சொல்லிடுவாங்க. தேர்ட் ஆன்சர் என்ன தெரியுமா? ஏசப்பா வெயிட் சொல்லுவாங்க. அதாவது நம்ம கேட்ட ஜெபத்துக்கு எஸ்ஸுன்னும் பதில் வராது, நோன்னு பதில் வராது. நம்ம ப்ரே பண்ணிகிட்டே இருப்போம், எந்த ஆன்சருமே வராது. இந்த காலங்கள் தான் நம்மளுக்கு ரொம்ப கடினமான காலங்கள் குட்டீஸ். நம்ம ரொம்ப வெயிட் பண்ணி ஏசப்பா கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்க வேண்டிய காலங்கள். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லட்டா? ஒரு குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை தன்னோட அம்மா கிட்ட ஒரு நைஃப் கேட்குது. ஃப்ரூட் கட் பண்ணுறதுக்காக நைஃப் கேட்குது. அப்போது அவங்க அம்மா அந்த குழந்தைக்கு அந்த நைஃபை கொடுப்பாங்களா? ஏன் கொடுக்க மாட்டாங்க? அந்த குழந்தை அந்த நைஃபை எடுத்துச்சுன்னா கையில் என்ன பண்ணிடும்? கட் பண்ணிடும். எப்படி நைஃபை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே பாப்பா இப்போது 10th ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க. அப்போது அந்த பாப்பா கேட்டால் அவங்க அம்மா கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? எஸ், கொடுப்பாங்க. ஏன்? இப்போது அந்த பிள்ளைக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஸோ தன்னுடைய குழந்தைக்கு எது எப்போ தேவைன்றத உலகப்பிரகாரமான பெற்றோரே பார்த்து பார்த்து செய்கிறப்போ நம்மளை உருவாக்குன நம்மளோட ஆண்டவருக்கு நம்மளோட ஜெபத்துக்கு எப்போ பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஓகேவா குட்டீஸ்? ஸோ எப்போவுமே நம்ம ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுறப்போ நம்மளோட ஜெபத்தை, நம்மளோட விண்ணப்பத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஏசப்பா உங்களுடைய சித்தப்படி எனக்காக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணணும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம ஏசப்பா கெத்செமனேல பண்ண ப்ரேயர் தான். ஏசப்பா என்ன பண்ணாங்க ப்ரேயர்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணாங்க. ஸோ நம்மளும் ஏசப்பா கிட்ட நம்மளோட விருப்பங்களை எல்லாம் சொல்லிட்டு, ஏசப்பா இது என்னோட விருப்பம், ஆனாலும் உங்களுடைய விருப்பத்தை எனக்கு நடத்தி காட்டுங்க, உங்களுடைய விருப்பத்தின்படி எனக்கு கொடுங்க அப்படின்னு ஏசப்பா கிட்ட நம்ம அர்ப்பணித்து நம்ம ப்ரேயர் பண்ணுறப்போ நிச்சயமாக நம்மளோட ஜெபத்துக்கு நம்ம கேட்டதை விட ஏசப்பா நம்மளுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆன்சர் தருவாங்க. ஓகேவா குட்டீஸ்? எஸ், நோ, வெயிட், 3மே ஏசப்பா நம்மளுக்கு தர்ற நல்ல பதில்கள் தான். ஸோ ஏசப்பா சித்தப்படி ப்ரேயர் ஆஃப் டெடிகேஷனில் உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க பழகிக்கோங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். பை குட்டீஸ். குட்டீஸ், வேத முத்துக்கள் ரொம்ப அழகா இருக்கும். அதனை பார்க்கும் பொழுது ரசித்து கொண்டே இருக்கலாம். அது போலதான் வேதத்தை படிக்க படிக்க ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக வேத வசனங்கள்லாம் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். நிஷாக்காவுடைய வேத முத்துக்களை பார்ப்போமா? ஹலோ குட்டீஸ், நான் உங்க நிஷாக்கா. நம்ம வேத முத்துக்கள் பகுதியில ஏசப்பாவை போல எப்படி வாழ்றதுன்னு கத்துட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்ம ஏசப்பா கிட்ட மத்தவங்க வர எப்படி வழிய ஆயத்தம் செய்யறதுன்னு பார்க்கலாம். குட்டீஸ், லைட் ஹவுஸ் பார்த்திருக்கீங்களா? கலங்கரை விளக்குன்னு சொல்லுவாங்க. அது பெரிய பெரிய கப்பல்களையும் சின்ன சின்ன படகுகளையும் இருட்டான நேரத்துல தன்னுடைய வெளிச்சத்தினால வழிகாட்டி கரைக்கு கொண்டு வரும். சில சமயங்கள்ல வழி தெரியாம மாட்டிக்கிற படகுகளுக்கு இந்த கலங்கரை விளக்கு மிகவும் உதவியா இருக்கும். வேதத்துல கூட பாவன்ற இருள்ல மாட்டியிருக்கிற மனிதர்களுக்கு ஏசப்பாவை காண்பிக்கிற ஒரு மனிதர் இருந்தாங்க.
அவங்க பேர் யோவான் ஸ்நானகன். அவரு ஏசப்பாவை பத்தி மக்கள் எல்லாருக்கும் சொன்னாங்க. மக்கள் எல்லார்ட்டையும் நீங்க எல்லாரும் உங்க பாவத்தை விட்டுருங்க, மனசார மன்னிப்பு கேளுங்கன்னு அறிவுரை சொன்னாங்க. அவர் மூலியமா நிறைய பேர் ஏசப்பா கிட்ட வந்தாங்க. குட்டீஸ், வேதத்துல போடப்பட்டிருக்கு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா நம்ம தான் மற்றவங்களுக்கு அந்த கலங்கரை விளக்கு மாதிரி ஏசப்பா கிட்ட வழிகாட்டணும். சரி குட்டீஸ், எப்படியெல்லாம் வழிகாட்டலாம்னு பார்க்கலாமா? நம்ம மற்றவங்களுக்கு ஏசப்பா அவங்கள நேசிக்கிறாங்கன்னு சொல்றதன் மூலியமா ஏசப்பா கிட்ட அவங்கள வழி நடத்தலாம். மற்றவங்க கிட்ட அன்பு காட்டுறதன் மூலியமா நம்ம ஏசப்பா கிட்ட அவங்கள வழி நடத்தலாம். ஜெபிக்கிறதன் மூலியமா நம்ம அவங்கள ஏசப்பா கிட்ட வழி நடத்தலாம். சுவிசேஷத்தை அறிவித்து நம்ம அவங்கள ஏசப்பா கிட்ட வழி நடத்தலாம். இன்னும் நம்ம செய்யற ஒரு நல்ல காரியங்கள் மூலியமா நம்ம அவங்கள ஏசப்பா கிட்ட வழி நடத்தலாம். குட்டீஸ், நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கு ஏசப்பாவை நம்ம காண்பிக்கணும். ஏசப்பாவை அவங்க ஏத்துக்கிறதுக்கான வழிகளை நம்ம அவங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுக்கணும். ஓகே குட்டீஸ், பாய். காட் bless you. ஓகே குட்டீஸ், இன்றைய நாள் நீங்கள் பார்த்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எப்படி இருந்தது? பிரமாதம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஓகே குட்டீஸ், இப்போ நாம ப்ரேயர் பண்ண போறோம். கண்களை மூடுறீங்களா? ப்ரேயர். அன்புள்ள இயேசப்பா, இன்றைய நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடல்கள், வேத வசனங்கள் மற்றும் உள்ள பகுதிகளை எங்களுடைய வாழ்வில் பயன்படுத்த கிருபை செய்யும். மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கின்றோம் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஓகே குட்டீஸ், மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். God bless you. Bye.